காமராஜர் கதைகளில் அடுத்த கதை இறை பக்தி. எல்லாவற்றையும் கடந்து நிற்கும் கடவுள் பக்தி மனிதருக்கு அவசியம். ஆனால் எந்த இடத்திலேயும் மனதார கும்பிட்டா போதும் என்ற எண்ணம் வேண்டும். தலைவர் காமராஜருக்கு இறை பக்தி உண்டு. ஆனால் அதனை புற சின்னங்கள் மூலமாகவோ ஆரவார கோவில் தரிசனங்கள் மூலமாகவோ அவர் வெளிப்படுத்தியது இல்லை. தாழ்த்தப்பட்ட மக்களின் ஆலய பிரவேச உரிமைக்காக கேரளத்தில் பெரியார் நடத்திய சத்தியாகிரகத்தில் வைக்கம் என்ற இடத்தில் கலந்து கொண்டார். 1939 மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தினுள் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரை திரு வைத்தியநாத ஐயர் அழைத்து சென்றபோது பெருந்தலைவரும் திரு சத்தியமூர்த்தி அவர்களும் உடன் சென்றனர். ஒருமுறை ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய தலைவர், இந்த நாட்டு ஏழை எளிய மக்களின் வாழ்வு உயர்த்தப்பட வேண்டும். உணவு, உடை, வீடு, வேலைவாய்ப்பு அனைவருக்கும் தரப்பட வேண்டும். அதை நிறைவேற்றும் வரை ஓய மாட்டேன். கடவுளை இதை எதிர்த்து குறுக்கே வந்தாலும் சற்றே எட்டி நில்லுங்கள் என்று கூறுவேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். இறை பக்தியை விட மக்கள் உரிமையை பெரிது என்று காமராஜர் கருதினார். தமிழ்நாட்டு ஆலயங்கள் மற்ற மாநில ஆலயங்களுக்கு எந்த வகையிலும் குறைந்தவை அல்ல. ராமேஸ்வரம் கோவில், மீனாட்சி அம்மன் கோவில், ஸ்ரீரங்கம் கோவில், பழனி முருகன் கோவில், சிதம்பரம் கோவில் போன்றவை நாயன்மார்களாலும் ஆழ்வார்களாலும் பாடப்பட்ட வரலாற்று புகழ்மிக்கவை. ஆனால் தமிழக மக்களுக்கு நம் கோவில் பெருமை தெரிவதில்லை. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கும் திருமலை வெங்கடேச பெருமாளுக்கும் தருகின்ற மரியாதையை நம் தமிழக தெய்வங்களுக்கு தருவதில்லை. இந்த பக்தி விஷயம் பொருளாதார ரீதியாகவும் தமிழகத்தை பாதித்து வருவதாகவும், திருப்பதி உண்டியலின் ஓராண்டு வருமானம் ரூபாய் 235 கோடி. அதே நேரம் அதிக வருவாய் தரும் தமிழக கோவிலான பழனி உண்டியல் வருவாய் ரூபாய் 20 கோடி மட்டும்தான். காமராஜர் காலத்திலும் இந்த நிலை இருந்தது. திருப்பதி வருமானத்தில் 100% பங்கு திருவரங்கத்துக்கு கிடைத்தது. இதை நினைத்து ஆதங்கப்பட்ட தலைவர், தமிழ்நாட்டு பக்தர்கள் தங்கள் காணிக்கைகளை மிக அதிக அளவில் திருப்பதி கோவில் உண்டியலில் செலுத்துகிறார்கள். நம் நாட்டு ஸ்ரீரங்கம் திருப்பதிக்கு எந்த விதத்திலும் குறைந்தது கிடையாது. உங்கள் காணிக்கைகளை ஸ்ரீ ரெங்கநாதர் உண்டியலில் போட்டால் அது நம்ம நாட்டுக்கு பெரிய பயனாக இருக்கும். மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களுக்கு பயன்படுமே. நம்ம சாமியும் பெரிய சாமிதான் என்பதே தலைவரின் வேண்டுகோளாக இருந்தது. ஆனால் இந்த நியாயமான வேண்டுகோள் இன்று வரை புறக்கணிக்கப்பட்டே வருகிறது. இப்போது ஆந்திர திருப்பதிக்கு அடுத்தபடியாக கேரள சபரிமலைக்கு கொண்டு போய் காணிக்கைகளை குவிக்கிறார்கள்.